ஒரு ஸ்பெஷல் டே இன் மை லைஃப் வந்து பார்க்கலாம். பெரியவனுக்கு லஞ்சுக்கு பாஸ்தா கொண்டு போயிருந்தான். சின்னவன் வந்து காலையிலேயே வந்து 7 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டான். என்னோட ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்னோட பெரிய பையன் கிளம்புவான். அப்போ பார்க்கும்போதே வெளியில் ரொம்ப ஃபாகாக இருந்துச்சு. ஏர்லி மார்னிங் இன்னுமே இருந்திருக்கும். மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டு நான் என்னோட கைரோ அப்பாயின்மெண்ட்டுக்கு போயிட்டு இருந்தேன் 10 மணிக்கு. அப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு ரோடெல்லாம். ஸோ ஒரு வழியாக வந்து அப்பாயின்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் ஈவினிங் வரைக்கும் நார்மல் ரொட்டீன் போயிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டேனால ஈவினிங் வந்து ஒரு ஸ்பெஷலாக குக் பண்ணலான்னு சொல்லிட்டு மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா, அதுக்கப்புறம் சிக்கன் கபாப், குங்குமப்பூ கேசரி வந்து பண்ணியிருந்தேன். கலர் போடுறது அவ்வளோவா வந்து முடிஞ்ச அளவு வந்து தவிர்த்துட்டே வருவேன். ஸோ அன்னைக்கு கேக்லாம் ஸ்பெஷலாக எதுவும் பண்ணல. ஸோ கேசரியே வந்து கேக் மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம். கேசரி மட்டும்தான் என்னோட ஹஸ்பண்ட் விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்வீட்டு. ரிலாக்ஸ்டாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க பசங்க வந்து அவங்க அப்பா கிட்ட. எங்களோட ஹாப்பியான செலிப்ரேஷனும் முடிஞ்சிச்சு.